ஜூன் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை என்பதை பார்க்க இருக்கிறோம். நேற்று இன்றும் சில ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி தான் இருந்தன. அதனால நாங்கள் சொல்லியிருக்கோம் எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமைங்கிறத இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பணிவு முக்கியம், நிதானம் முக்கியம். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் யோசித்து செய்யுங்கள். கவனம், நிதானம். வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். அனுகூலமான எண் புதன் 2 தெற்கு பச்சை, வியாழன் 4 மஞ்சள் வடக்கு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள். தயவு செய்து மனசில் சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் சௌமியனே போற்றி, சௌமியனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சத்ராஜித்தே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரத்வானே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் பச்சை பயிறு அல்லது புதினா சாதம், கொத்தமல்லி சாதம் பச்சை நிறமாக இருப்பது நல்லது. ஏன்னா பச்சை நிறம் புதனுக்கு பிடிக்கும். அதில் நுட்பமான காரணங்கள் இருக்குது. அதை கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு செய்யுங்க, நல்லது. கட்டாய விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டிடணும், மறந்துடாதீங்க. ரிஷபராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். குருவும் உதவியாக இல்லை. நிதானம், பொறுமை. வழிபாடு முக்கியம். கவனம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். நாள் முழுக்க ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, தௌமியரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க. சுண்டல் வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கிறது. வெற்றி அதிகம். உயர்வு உண்டு. நல்ல நாளாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னிதியில் தீபம் போட்டுடணும், சாயந்தரத்தில் அல்லது ராத்திரி. மற்ற நட்சத்திரக்காரர்கள் வசதிப்பட்ட நேரத்தில் போடுங்க, ஆனால் போட்டு தான் தீரணும். நிதானம். ஏன் வெற்றி அதிகமாக வருது, என்ஜாய். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீளம். திருஷ்டி இருக்கு, அதுக்கு வழிபாடு செய்யணும். சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். நாள் முழுக்க ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, தௌமியரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க. சுண்டல் வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குரு உதவியாக இருக்கிறார். பிரம்மா தான் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ராத்திரி சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னிதியில் தீபம் போடுறது முக்கியம். மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்தில் போடுங்க, நல்லது. பிரம்மாதம் திருஷ்டி இருக்கு, வழிபாடு முக்கியம். நல்ல நாள். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீளம். சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். நாள் முழுக்க ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, தௌமியரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க. சுண்டல் வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. கர்வம், தலைகனம், அசட்டு தைரியம் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை, கவனம். மனசில் சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2 நாட்களுமே சிம்மராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாட்களுமே நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் புதன் 1 வடக்கு பச்சை, வியாழன் 7 தெற்கு சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள். தயவு செய்து மனசில் சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் சௌமியனே போற்றி, சௌமியனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சத்ராஜித்தே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரத்வானே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் பச்சை பயிறு அல்லது புதினா சாதம், கொத்தமல்லி சாதம் பச்சை நிறமாக இருப்பது நல்லது. ஏன்னா பச்சை நிறம் புதனுக்கு பிடிக்கும். அதில் நுட்பமான காரணங்கள் இருக்குது. அதை கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு செய்யுங்க, நல்லது. கட்டாய விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டிடணும், மறந்துடாதீங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை.
வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, தேவையற்ற வம்பு வழக்குகள் இருக்கின்றன. எனவே வழிபாடு முக்கியம். சந்திரன் உதவியாக இல்லை, எனவே ஜாக்கிரதை. பொறுமை, நிதானம், கவனம். சில வழிபாடுகள் மந்திரங்கள் செய்யணும், சொல்கிறோம். அனுகூலமான எண் புதன் 5 வடக்கு சிவப்பு, வியாழன் 7 தெற்கு மஞ்சள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள். தயவு செய்து மனசில் சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் சௌமியனே போற்றி, சௌமியனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சத்ராஜித்தே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரத்வானே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் பச்சை பயிறு அல்லது புதினா சாதம், கொத்தமல்லி சாதம் பச்சை நிறமாக இருப்பது நல்லது. ஏன்னா பச்சை நிறம் புதனுக்கு பிடிக்கும். அதில் நுட்பமான காரணங்கள் இருக்குது. அதை கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு செய்யுங்க, நல்லது. கட்டாய விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டிடணும், மறந்துடாதீங்க. துளாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கறீங்க, சந்தோஷம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் குருவுக்கும் ராத்திரியில தீபம் போட்டுறணும். மற்ற நட்சத்திரக்காரர்கள் வசதிப்பட்ட நேரத்தில் போடுங்க. மொத்தத்தில் வழிபாடு முக்கியம். ஏன் திருஷ்டி இருக்கு, ஆனால் ஜெயிக்கிறீங்க, வெற்றி இருக்கு, உயர்வு உண்டு, நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். நாள் முழுக்க ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, தௌமியரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க. சுண்டல் வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம். விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னதியில ராத்திரி தீபம் போடணும். நிதானம், பொறுமை. குரு உதவியாக இருக்கிறார், அது வேறு. ஆனால் சந்திரன் உதவியாக இல்லை. எனவே பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கிறது, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு கூகுள்ல போடுங்க. நிறைய நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் சுண்டல் வேக வச்சு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கட்டாயம் நிலாவுக்கு தீபம் காட்டணும் ராத்திரி, மறந்துடாதீங்க. குலதெய்வத்தை நினைச்சு தீபம் காட்டுங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான நாள், சந்தோஷம். குருதான் உதவியால, அதுக்கு மட்டும் வழிபாடு செய்யணும். மற்றபடி உங்களோட பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு கூகுள்ல போடுங்க. நிறைய நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் சுண்டல் வேக வச்சு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கட்டாயம் நிலாவுக்கு தீபம் காட்டணும் ராத்திரி, மறந்துடாதீங்க. குலதெய்வத்தை நினைச்சு தீபம் காட்டுங்க. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சந்திராஷ்டமம். அவிட்டம், உத்திராடம், திருவோணம் 3 நட்சத்திரத்துக்கும் புதன் வியாழன் 2 நாட்களுமே மனசில் புத்தியில் குழப்பம் இருக்குது, இருட்டு இருக்குது, ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும், அசை உணவு கூடாது. கவனம் கவனம் கவனம். வழிபாடுகள் முக்கியம். அனுகூலமான எண் திசைனம் திருமோன்னு சொல்கிறோம், இல்லை 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 சார். அவிட்டத்துக்கு என்னைக்கு, திருவோணத்துக்கு என்னைக்கு, உத்திராடத்துக்கு என்னைக்கு. 3 நட்சத்திரத்துக்கும் புதன் வியாழன் 2 நாட்களும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள். தயவு செய்து மனசில் சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் சௌமியனே போற்றி, சௌமியனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சத்ராஜித்தே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரத்வானே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் பச்சை பயிறு அல்லது புதினா சாதம், கொத்தமல்லி சாதம் பச்சை நிறமாக இருப்பது நல்லது. ஏன்னா பச்சை நிறம் புதனுக்கு பிடிக்கும். அதில் நுட்பமான காரணங்கள் இருக்குது. அதை கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு செய்யுங்க, நல்லது. கட்டாய விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டிடணும், மறந்துடாதீங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. பூரட்டாதிக்கு கூடுதலாக நன்மை உண்டு. பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னதியில ராத்திரி தீபம் போடுறது நல்லது. மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்தில் போட்டுக்கலாம். வழிபாடு முக்கியம். ஏன் திருஷ்டி இருக்கு, இன்னைக்கு நல்ல நாள்.
அனுகூலமான எண் 3, 7 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள். பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு கூகுள்ல போடுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சுண்டல் வேக வச்சு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கட்டாயம் நிலாவுக்கு தீபம் காட்டணும் ராத்திரி, மறந்துடாதீங்க. குலதெய்வத்தை நினைச்சு தீபம் காட்டுங்க. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், பிரமாதமான முன்னேற்றம், கலக்கிறீங்க, சந்தோஷம், வெற்றி அதிகம். உங்க பிறவி பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம். பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போடுறது முக்கியம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு கூகுள்ல போடுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சுண்டல் வேக வச்சு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கட்டாயம் நிலாவுக்கு தீபம் காட்டணும் ராத்திரி, மறந்துடாதீங்க. குலதெய்வத்தை நினைச்சு தீபம் காட்டுங்க. நேயர்களே, சில பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன. மற்றபடி உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும். நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.